நான் படித்ததில் எனக்கு பிடித்த சந்தித்த வேலை தொடரின் 16வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். அபி குன்னூருக்கு சுற்றுலா செல்வதாக அறிவித்ததும் சாதனாவின் முகம் பயத்தில் வெளுத்திருந்தது. சில நிமிடங்கள் ஆன பிறகு, நான் அங்கே போனால் தானே கண்டவங்களையும் பார்க்க முடியும், நான் தான் போக போகிறதில்லையே, அப்படியே பயப்படணும் என்று தன்னையே சமாதானம் செய்து கொண்டவள், தேர்ந்தெடுத்திருக்காங்க பாரு ஊரை, குன்னூரா, பெரிய குன்னூர், குழு குழுன்னு வேணும்னா கொடைக்கானல் போக வேண்டியதானே, இல்லைனா ஏற்காடு கூட்டிகிட்டு போக வேண்டியதானே, அதென்ன குன்னூர் மட்டும் ஸ்பெஷலா, எல்லாம் இந்த வளர்ந்து கிட்டவங்க வேலையாக தான் இருக்கும் என்று அபியை மனதில் திட்டிக் கொண்டு இருந்தாள். சாது, நம்ம டூர் போக போகிறோம் என்று மது மகிழ்ச்சியுடன் அவளை இறுக்கி அணைத்து கொள்ள சாதனாவும் அவளை அணைத்து கொண்டாள். ஆனால் சாதனாவோ மனதில், நாம் டூர் வரலங்கிறத இப்போ சொல்லக்கூடாது, சொன்னால் மது போக மாட்டேன்னு சொல்லிடுவா, இதை டூர் போகிற அன்னைக்கு தான் சொல்லணும் என்று நினைத்து கொண்டாள். மீட்டிங் முடிந்து அனைவரும் கிளம்ப சாதனாவும் கிளம்பினாள். அபி மங்கைக்கு கால் செய்து சுற்றுலா செல்வதை பற்றி கூற மங்கை பயந்தார். வேண்டாம் தம்பி, இப்போ தான் அவள் அங்கே நடந்ததெல்லாம் மறந்து மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது, மறுபடியும் அந்த ஊருக்கு சாதனா வந்தால் அவள் மனசு மறுபடியும் கஷ்டப்படும், வேண்டாமே என்று தயக்கத்துடன் கூறினார். இல்லை ஆண்டி, இது நான் நல்லா யோசித்து எடுத்த முடிவு தான். சாதனா இன்னும் அந்த விஷயங்களை மறக்கலை ஆண்டி, நினைக்காம இருக்கா, அவ்வளவுதான். ஆனால் அவள் அந்த விஷயங்களை எப்போ நினச்சாலும் முன்னே ஏற்பட்ட அதே வழி தான் இப்போவும் இருக்குது. இது அவளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதில்லை. நாளடைவில் இது ஒரு மன அழுத்தத்தில் கொண்டு போய் விட வாய்ப்பு இருக்குது என்று அபி கூறினான். என்ன சொல்றீங்க தம்பி என்று பதட்டத்துடன் மங்கை கேட்க, பயப்படாதீங்க அத்தை, நான் அந்த அளவுக்கு விடமாட்டேன். சாதனா பழைய விஷயங்களை நினச்சாலும் அதை பற்றி நினச்சி வருத்தப்படக்கூடாதுன்னா சாதனா கண்டிப்பாக அங்கே வந்து தான் ஆகணும். என்னால் இங்கே சாதனாவுக்கு மகிழ்ச்சியான அனுபவங்களை கொடுக்க முடியும். அவளுக்கு குன்னூர்னாலே இந்த சுற்றுலா பற்றின நினைப்பு தான் வரணும். அதுக்காக தான் இந்த ஊரை செலக்ட் பண்ணேன். சொல்லப்போனால் இந்த சுற்றுலா ஏற்பாடே சாதனாவுக்காக தான் என்று சொன்னான். அதை கேட்டதும் சாதனாவின் மேல் அபி வைத்திருக்கும் அன்பை நினைத்து மங்கை சந்தோஷமடைந்தார். அந்த சந்தோஷத்துடனே சாதனா குன்னூர் போவதற்கு சம்மதம் தெரிவித்தார். ஆனால் ஆண்டி, சாதனா இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு தான் சொல்லுவா. நீங்கள் தான் அவளோட மனசை மாற்றி எப்படியாவது வர வைக்கணும் என்று வேண்டுகோள் வைத்தான். மங்கையும் அவளை அனுப்பி வைப்பதாக உறுதியளித்தார். அபி அவருக்கு நன்றி கூறிவிட்டு சந்தோஷத்துடன் மொபைலை அணைத்து வைத்தான். அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்த சாதனாவை பால் பாயாசத்துடன் வரவேற்றார் மங்கை. என்னம்மா, பாயாசம் வாசனை ஆளை தூக்குது, இன்னைக்கு என்ன விசேஷம் என்று கேட்டாள் சாதனா. ஏன் சாதுமா, ஏதாவது விசேஷம்னா தான் வீட்டில் பாயசம் பண்ணணுமா, ஆசைக்கு செய்யக்கூடாதா என்று கேட்ட அன்னையை சாதனா வியப்புடன் பார்த்தாள். என்னம்மா, உங்கள் முகம் இன்னைக்கு பிரகாசமாக இருக்குது, உங்கள் பேச்சில் ஒரு வித்தியாசம் தெரியுதே என்று தன் அன்னையின் முகத்தை ஆராய்ந்தாள் சாதனா. இருக்காதா பின்ன, தன்னோட மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னா எந்த தாய் தான் சந்தோஷப்படாமல் இருப்பாங்க என்று மனதில் சாதனாவிற்கு பதில் கொடுத்து விட்டு, என்ன சாதமா, ஆஃபீஸ் முடிஞ்சு வந்த உடனே முகம் கூட கழுவாமல் என் கூட நின்று அரட்டை அடிச்சிட்டு இருக்க என்று மங்கை கூற, வீட்டுக்குள்ளே வந்தவங்களுக்கு பாயாசம் கொடுத்து பாதையை மறைச்சி நின்றுக்கிட்டு கடைசியில் என்னையே குத்தம் சொல்கிறீங்களா என்று தன் அன்னையிடம் பொய்யாக கோபித்து கொண்டவள் அன்னை கொடுத்த பாயாசத்தை குடித்து கொண்டே முகம் கழுவ சென்றாள். வழக்கம் போல அலுவலகத்தில் நடந்த விஷயங்களையும் அபிக்கு பொண்ணு பார்த்த விஷயம் முதற்கொண்டு சொல்லி முடித்தவள் அலுவலகத்தில் சுற்றுலா போவதை பற்றியும் கூறினாள். ஆனால் சுற்றுலா எங்கே செல்கிறார்கள் என்பதை பற்றி கூறவில்லை. தெரிந்தால் அவர் வருத்தப்படுவார் என்று அதை மட்டும் சொல்லாமல் விட்டவள் ஏதோ யோசித்து கொண்டிருந்தாள். அபிக்கு பொண்ணு பார்த்ததாக சாதனா சொன்னதை கேட்ட மங்கை முதலில் குழம்பினார். பிறகு அபி சாதனாவிடம் தன் மனைவியை எவ்வாறு பார்த்து கொள்வேன் என்று தன்னிடம் கூறியதை மங்கையிடம் சாதனா கூறவும் அவரின் குழப்பம் தீர்ந்தது. சுற்றுலா விஷயம் மங்கைக்கு தான் தெரியுமே, அவர்கள் எங்கே போகிறார்கள் என்று, அதனால் இதை பற்றி பிறகு பேசிக்கொள்ளலாம், இன்னும் நாட்கள் இருக்கே என்று மங்கையும் அத்துடன் பேச்சை முடித்து கொண்டார். இரவு உணவு உண்ணும்போது சாதனா யோசனையுடனே இருந்தாள். சாதுமா, என்னடா சாயந்தரத்துலேருந்து ஏதோ யோசனையாகவே இருக்க என்று பரிவாக கேட்டார் மங்கை. இல்லைம்மா, எங்கள் எம்டி சாரை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்று சாதனா எங்கோ பார்த்து கொண்டு கூற மங்கை திகைத்து சாதனாவை பார்த்தார். ஆனால் அவள் அன்னையை கவனிக்கவில்லை. அவரை பற்றி உனக்கு என்னடா யோசனை என்று மங்கை கேட்க, தனக்கு வரப்போகிற மனைவியை அவர் எவ்வளவு நேசிக்கிறார்னு தெரியுமா, உண்மையாகவே அவருக்கு மனைவி வரப்போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க என்று அவையிடம் கூறியதையே தன் அன்னையிடமும் கூறிவிட்டு உணவில் கவனம் செலுத்தினாள் சாதனா. அதே நேரம் இங்கு அபியின் வீட்டில் இரவு உணவிற்காக அனைவரும் டைனிங் டேபிளில் காத்திருக்க வாசுகி ஒரு முறை அனைவருக்கும் பரிமாறிவிட்டு தானும் அமர்ந்து உண்ண தொடங்கினார். அப்பொழுது அபி அலுவலகத்தில் அனைவரும் குன்னூருக்கு சுற்றுலா செல்வதை தெரிவித்தான். ஏன் அபி அந்த ஊருக்கு போகிற? அங்கே போனால் என் மருமக எப்படி வருவா
என்று கேட்டது வாசுகி இல்லை தனசேகர். வாசுகி தன் கணவரிடமும் அத்தையிடமும் சாதனாவிற்கு நடந்ததை ஏற்கனவே கூறியிருந்தார். அதனால் தான் தனசேகர் அந்த கேள்வியை கேட்டார். ஏன்பா அந்த ஊருக்கு என்ன? என்று தெரியாதன் போல் அபி கேட்க, என்ன அபி, அங்கதான் சாதனாவுக்கு அவ்வளவு கொடுமை நடந்துச்சு, பிறகு எப்படி அங்க வருவாளா? என்று சந்தேகமாக கேட்டார் தனசேகர். அப்பா முதல்ல எல்லாரும் ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அந்த ஊர் என்ன தப்பு செஞ்சது? அங்கே இருக்க மனுஷங்க தான் தப்பு செஞ்சுருக்காங்க. சும்மா அந்த ஊரையே குறை சொல்லிட்டு இருக்காங்க. நானும் தான் பார்க்குறேன், அங்கே சாதனாவை கூட்டிகிட்டு போனால் என்ன நடக்குதுன்னு. அவள் வருத்தப்படுவான்னு அப்படியே விட்டான். எப்போதான் அவன் மனசு மாறுறது? என ஆதங்கத்தோடு கேட்டவன், சாரி, கொஞ்சம் டென்ஷனாக பேசிட்டேன் என்று தந்தையிடம் மன்னிப்பு கேட்டான். தனசேகர் அவன் தோளில் தட்டி கொடுத்து அவனை அமைதிப்படுத்தினார். பின் அபியே தொடர்ந்து, நீங்கள் எல்லாரும் அவள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி அந்த விஷயத்தை தள்ளி போடுறாங்க. ஆனால் நான் அதுக்குள்ளே அவளை கூட்டிகிட்டு போய் நீ நினைப்பது போல் அங்கே எதுவுமே இல்லைன்னு அவளோட பயத்தை கஷ்டத்தை தெளிய வைக்கணும்னு நினைக்கிறேன் என்று தன் செயலுக்கான விளக்கத்தை கூறினான். அபி, நீ எது செஞ்சாலும் அதில் ஒரு காரணம் இருக்குன்னு தெரியும். அதை தெரிஞ்சுக்க தான் அப்பா கேட்டேன். மற்றபடி நீ சாதனாவை அழைச்சிட்டு போகிறதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று தனசேகர் அவனை சமாதானம் செய்தார். சரி சரி, இந்த டாபிக் இதோட போதும். சாப்பிட்டுட்டு எல்லாரும் போய் படுங்க. நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. முதல்ல நம்ம மருமகளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன் என வாசுகி சொன்னார். வாவ், அம்மா நிஜமாவா? என்று அபி சந்தோஷத்துடனும் சந்தேகத்துடனும் கேட்டான். ஆமாண்டா, ஆனால் எப்படி கூட்டிகிட்டு வருவேன்னு கேட்கக்கூடாது. அதே மாதிரி அவள் வரப்ப நீ இங்கே இருக்கக்கூடாது என்று ஒரு பெரிய அணுகுண்டு ஒன்றையும் தலையில் தூக்கி போட்டார். அபி அதிர்ச்சியாக பார்க்க தனசேகரும் பாக்கியமும் அவனின் முகத்தை பார்த்து வாய்க்குள் சிரித்து கொண்டனர். அபி அவர்களை பொய்யாக முறைத்து விட்டு, அம்மா இது ரொம்ப அநியாயம். என் பேபி முதல்ல வரப்போ நான் இல்லாமல் எப்படி? நான் ஏன் இருக்கக்கூடாது என்று சினுங்களாக கேட்டான். நீ இங்கே இருந்தா நீ யாரு, நான் யாரு, நம்ம ரெண்டு பேரை யாருன்னு அவளுக்கு தெரிஞ்சுடுண்டா. அதனால தான் சொல்கிறேன் என்று அவனை சமாதானம் செய்தார் வாசுகி. ஆனாலும் அவன் முகத்தில் சினுக்கம் இருக்க சிறிது யோசித்தவர், சரி அப்படின்னா ஒன்று செய், சாதனை வரப்ப நீ உன் ரூமுக்குள்ளே இருந்துக்கோ, மேலேருந்து அவளை பார்த்துக்க என்று கூற அவன் முகத்தில் இருந்த சினுக்கம் மறைந்து புன்னகை அரும்பியது. இதுதான் என் வாசுவுக்கு அழகு என்று தன் அன்னையை கொஞ்சியவன், குட் நைட் டார்லிங் என்று பாட்டியை வம்பு இழுத்து விட்டு தந்தையிடமும் இரவு வணக்கம் கூறிவிட்டு சென்றான். மறுநாள் அனைவருக்கும் அழகாகவே விடிந்தது. வழக்கம்போல் அலுவலகம் வந்த சாதனா கம்ப்யூட்டரை ஆன் செய்து மெயில் ஐடியை திறந்தாள். அதில் சுற்றுலா பற்றிய அறிவிப்பு வந்திருந்தது. அதில் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருந்தது. அதிலும் கண்டிப்பாக என்ற இடத்தில் அடிக்கோட்டு இட்டிருப்பதை பார்த்தவள் சிறிது கோபத்தோடு அபியின் அறைக்கு சென்றாள். கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்றாள் சாதனா. அபி ஒரு ஃபைலில் முகத்தை மூடியிருந்தான். இல்லை மூழ்கியிருந்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று அவனை அழைத்தாள் சாதனா. வாங்க சாதனா என்று அவளை வரவேற்றவன், சொல்லுங்க, என்ன விஷயம் என்று கேட்டான். நான் டூர் போகிறத பற்றி பேசணும் என்று அவள் சொல்ல, இதை பற்றி காலையிலேயே எல்லாருக்கும் மெயில் பண்ண சொன்னேனே, உங்களுக்கு இன்னும் வரலையா என்று கேட்டான் அபி. இல்லை, எனக்கு வந்திருக்கு என்றாள் சாதனா. இதை பற்றி வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி சொல்லுங்க, இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் என எதுவும் அறியாதன் போல் கேட்டான் அபி. டூருக்கு வரதும் வராதும் அவங்க விருப்பம் தானே என்று கேட்டாள் சாதனா. ஆமாம் என்பது போல தலையசைத்தான் அபி. அப்புறம் இதுக்கு எல்லாரும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்கீங்க என்று கோபத்தோடு கேட்டாள். அதுவா, இங்கே பாருங்க சாதனா, பொதுவாக ஒரு கல்யாண பத்திரிக்கையை கொடுக்க வரவங்க பத்திரிக்கையை கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வரணும்னு சொல்லுவாங்க. இவங்களும் சரி கண்டிப்பாக வருவோன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் அப்படியே போகிறாங்க இல்லை தானே? சில சமயம் யாருமே போக பண்ணுறாங்க. அது மாதிரி தான் இதுவும் ஒரு பொதுவான வார்த்தை. அதுக்கே இவ்வளோ கோவப்படுறீங்க என்றான் அபி. சாதனா உம்மென்று வைத்து கொண்டு, நான் டூருக்கு வரல என்று எங்கேயோ பார்த்து கொண்டு கூறினாள். நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்கல, என் முகத்தை பார்த்து சொல்கிறீங்களா என்று வழக்கம் போல் அழுத்தத்துடன் கேட்க சாதனா அவனின் முகத்தை பார்த்து, நான் டூருக்கு வரல என்றாள். சரி, உங்கள் விருப்பம் என்று பேச்சை அதோடு முடித்துக்கொள்ள சாதனாவுக்கு சப்பென்று ஆனது. அப்படின்னா நான் வரலனா ஒன்றுமே இல்லையா என்று ஆதங்கத்தோடு மனதில் நினைத்தாள் சாதனா. அபி சாதனாவையும் அவள் முகத்தில் வந்து போகும் பாவனையும் பார்த்தவனின் இதழில் நமட்டு சிரிப்பு வந்தது. வேற ஏதாவது சொல்லணுமா சாதனா என அவன் கேட்க அப்பொழுதுதான் தான் இவ்வளவு நேரமும் அபியின் அருகில் இருப்பதை உணர்ந்தாள். பின் அவசரமாக வேற ஒன்றும் இல்லை சார் என்று செல்ல போனவளை, ஒரு நிமிஷம், இந்த டூருக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு, அதுக்குள்ள உங்க மனசும் மாறலாம். ஸோ இப்பவே எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என்று அவளை அனுப்பி வைத்தான். அலுவலகம் முடியும் நேரம் அபி முன்னமே கிளம்பி விட்டான். சாதனா கிளம்பும் நேரம் அவளை பார்க்க யாரோ ஒரு பெண்மணி வந்திருப்பதாக ஃபியூன் சொன்னார்.
என்ன தேடி யார் வரப்போறா? அம்மானா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இது யாரா இருக்கும் என்று யோசித்து கொண்டே வந்தவள் அங்கு அமர்ந்திருந்த வாசுகி நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. ஆன்ட்டி என்று வியப்புடன் அவரை அழைத்தாள் சாதனா. அவரும் சாதனாவை பார்த்துவிட்டு புன்னகையுடன் எழுந்து நின்றார். ஆன்ட்டி, நீங்கள் என்னை தேடி ஆஃபீஸ் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று சந்தோஷத்துடன் கூறியவள், உட்காருங்க ஆன்ட்டி, குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரவா என்று கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாதுமா, இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன். இந்த ஆஃபீஸை பார்த்த உடனே அன்னைக்கு நீ இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு சொன்னேன்ல, அதான் அப்படியே உன்னை பார்த்துட்டு முடிஞ்சால் நம்ம வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன் என்று சொன்னார் வாசுகி. ஆன்ட்டி, நான் சொன்னதை ஞாபகம் வச்சு என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் வீட்டுக்கெல்லாம் வேண்டாம் ஆன்ட்டி என்று தயங்கிய சாதனா மறுத்தாள். அவள் மறுத்தா சரின்னு சொல்லி விடக்கூடியவரா நம்ம வாசுகி தன் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு, ஓ பரவாயில்லாமா, எனக்கு கல்யாண நாள் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என் கணவர்கிட்டையும் அத்தைக்கிட்டையும் அறிமுகப்படுத்தலான்னு நினச்சேன். என் பையனும் வேலை வேலைன்னு சொல்லி எங்கள் கல்யாண நாளை கூட மறந்துட்டு வெளியூர் போயிட்டா. என்னமோ தெரியலடா, எனக்கு உன் ஞாபகம் திடீர்னு வந்துச்சு. உன் கூட கொஞ்ச நேரம் இருக்கணும்னு தோணுச்சு. ஒரே இடத்துல எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும்? அதான் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு ஆசைப்பட்டேன். பரவாயில்லடா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். உனக்கு வீட்டுக்கு போக நேரம் ஆயிடுச்சு தானே? சரி வா கிளம்பலாம் என்று எழுந்தார். அதை கேட்டதும் சாதனாவிற்கு சங்கடமாகிவிட்டது. கல்யாண நாள் அதுவுமா ஆன்ட்டி மனசை கஷ்டப்படுத்தி விட்டோமே என்று வருந்தியவள், பெற்றவங்க கல்யாண நாளை கூட மறக்கிற பையன் எப்படி தான் தொழில் நடத்துகிறானோ என்று அவர் மகனையும் திட்டினாள் சாதனா. பிறகு கிளம்ப போன வாசியை தடுத்து, ஆன்ட்டி ஒரு நிமிஷம், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், ஆனால் எங்கள் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் என்று தன் சம்மதத்தை தெரிவித்தாள் சாதனா. அதை கேட்டதும் வாசியை சந்தோஷத்துடன், அதுக்கு என்னடா, நான் கேட்குறேன், நீ நம்பர் கொடு என்று ஏற்கனவே பதிந்து வைத்திருந்த மங்கையின் நம்பரை தெரியாதது போல் மீண்டும் பதிந்து கொண்டார். மங்கைக்கு அழைத்து முதலில் சாதனா பேசினாள். விஷயத்தை கேட்டவர், சரி பத்திரமா பார்த்து போயிட்டு வந்துடுமா என்று ஒப்புக்கொண்டார். அன்னையின் சம்மதத்தை திகைப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் சாதனா. பின் வாசுகி பேசுவதாக சொல்லவும் அவரிடம் போனை கொடுத்தாள். அண்ணி, உங்ககிட்ட சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. அவள் இதுவரைக்கும் இந்த மாதிரி எங்கேயும் போனதில்லை. நீங்கள் தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும் என்று மங்கை வேண்டுகோள் விடுத்தார். நீங்கள் கவலையே படாதீங்க, சாதனா எங்கள் வீட்டு பொண்ணு, அவளை நாங்கள் பத்திரமா பார்த்துக்குவோம் என்று உறுதி எழுதிவிட்டு பூனை வைத்தவர் சாதனாவிடம் திரும்பி, கிளம்பலாமா என்று கேட்டார். ஒரு நிமிஷம் ஆன்ட்டி, நான் என்னோட ஹேண்ட்பேக்கை எடுத்துகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றவள் அவளுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு வந்தாள். இங்கே அபியு மிகவும் பரபரப்பாக இருந்தான். முதலாக அவளுடைய சன்னா அவன் வீட்டிற்கு வரப்போகிறாள். அவன் அலுவலகத்தில் இருந்து வந்தவுடன் மொட்டை மாடியில் தஞ்சம் புகுந்தவன்தான் இன்னும் கீழே வரவில்லை. அவனின் தந்தையும் பாட்டியும் எத்தனை முறை அழைத்தும் அவன் சொன்ன பதில், பொறுங்கப்பா, அம்மாவோட கார் வருதான்னு பார்க்குறேன் என்பதுதான். நொடிக்கு ஒரு முறை சாலையை பார்த்து கொண்டிருந்தான். அவன் எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் வாசுகி கார் உள்ளே வந்தது. அதிலிருந்து இறங்கிய வாசுகி சாதனாவை அழைக்கவும் தயக்கத்துடன் காரிலிருந்து இறங்கினாள். இறங்கியவுடன் அவள் கண்களில் முதலில் பட்டது அந்த வீட்டின் தோட்டம்தான். அழகிய புல்வெளிகளுக்கு நடுவில் அமைந்திருந்த வெள்ளை நிற நாற்காலிகள் அவளின் கவனத்தை ஈர்த்தது. ஏனோ இங்கே வரும்போது இருந்த தயக்கம் சிறிது விலகுவது போல் சாதனாவுக்கு தோன்றியது. உள்ளவாடா என்று வாசுகி அவளை அழைக்க தனசேகரும் பாட்டியும் அவளை வாசலுக்கு வந்து வரவேற்றனர். வாமா சாதனா என்று தனசேகரும், ஒரு வழியா என் பேத்தியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியா என்று ஆர்வத்துடன் சாதனாவை பார்த்தவர், எம்புட்டு அழகா இருக்க என் பேத்தி என்று சாதனாவின் முகத்தை வலித்து திருஷ்டி கழித்தார். சாதனா சங்கடத்துடன் புன்னகைத்தாள். பின்பு அவரின் பாதம் பணிந்து, என்னை ஆசீர்வதிங்க பாட்டி என்றாள். நீ 100 வருஷம் என் பேரனோட சந்தோஷமா வாழணுமா என்றவரை திடுக்கிட்டு அனைவரும் பார்த்தனர். இதையெல்லாம் மேலே இருந்து பார்த்து கொண்டிருந்த அபி, அச்சோ டார்லிங் சொதப்பிருச்சே என்று நொந்து கொண்டான். நொடியில் சுதாரித்த வாசுகி, அது ஒன்றும் இல்லடா, உன்னை பேத்தின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா நீ கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளை அத்தைக்கு பேரன் தானே, அதைத்தான் இப்படி சொல்லியிருக்காங்க என்று அழகாக சமாளித்தார். சாதனாவிற்கு திருமணம் என்றதும் முகம் ஒரு நொடி இறுகி பின்பு இயல்பானது. இதை அனைவரும் கவனித்தாலும் பார்க்காதது போல இருந்து விட்டனர். ஆன்ட்டி, நீங்களும் சாரும் சேர்ந்து நில்லுங்க என்று கூறினாள் சாதனா. அது என்ன, என் மனைவியா ஆன்ட்டி, எங்கள் அம்மாவா பாட்டி, அப்பா நான் மட்டும் சேரா என்று தனசேகர் மன வருத்தத்தோடு கேட்டார். அச்சோ சாரி அங்கிள், இனிமேல் சேர்ந்து கூப்பிட மாட்டேன், ஓகேவா என்று தலையை அசைத்து சொல்ல அவளின் பாவனையில் சொக்கி போனான் அபி. பிறகு சாதனா மீண்டும் இருவரையும் சேர்ந்து நிற்க சொல்ல, எதுக்குமா என்று இருவரும் கேட்டனர். இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் தானே, அதான் உங்கள் 2 பேர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கலான்னு நினச்சேன் என்று சொன்னாள் சாதனா.
அச்சோ, எங்கள் கல்யாண நாள் இன்னைக்குன்னு நினச்சியா? அது அடுத்த வாரம்டா. எப்பவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த நாளை எப்படி கொண்டாடலாம்னு திட்டம் போடுற என் பையன் இன்னும் அதை பற்றி பேசாமல் இருக்கானேன்னு வருத்தமாக இருந்துச்சு. அதான் கொஞ்ச நேரம் உன் கூட இருந்தால் அந்த வருத்தம் குறையுமேன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு கோவிலில் நீ என்னை காப்பாற்றினதை பற்றி சொன்னதுலேருந்து உன்னை பார்க்கணுன்னு என் அத்தைக்கு ரொம்ப ஆசை. அதான் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் என்று வாசிக்குரிய விளக்கத்தை கேட்ட சாதனா திருதிருவென்று விழித்தாள். அச்சோ ஆன்ட்டி, நான் இன்னைக்கு தான் உங்கள் கல்யாண நாள்னு நினச்சிட்டேன் என்று தன் நெற்றியில் லேசாக தட்டி கொண்டு அசடு வழிந்து சிரித்தாள். பின்பு அவரை தேற்றும் விதமாக, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆன்ட்டி, உங்கள் பையன் இல்லைன்னா என்ன, இந்த வருஷம் உங்கள் கல்யாண நாளை சூப்பராக கொண்டாடலாம் என்று உற்சாகமாக கூறியவள் கடிகாரத்தில் மணியை பார்த்துவிட்டு, ஆன்ட்டி எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்பட்டுமா என்று கேட்டாள். நீ வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடலை, முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்க, அதை எப்படி சாப்பிடாம ஒன்று அனுப்புவேன் என உரிமையாக சொன்னவர், உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுடா, 10 நிமிஷத்தில் செஞ்சு தரேன் என்று பாசத்துடன் கேட்டார் வாசுகி. இல்லை ஆன்ட்டி பரவாயில்ல என்று மறுத்தவளை வற்புறுத்தி சம்மதிக்க வைத்தவர் மீண்டும் அவளுக்கு பிடித்ததை கேட்க அவள் தயங்கி கொண்டே, நான் சொன்னால் சிரிக்கக்கூடாது, எனக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா செஞ்சு தர மாட்டாங்க என்று வருத்தத்துடன் கூறினாள் சாதனா. அப்படி சொல்கிற மாதிரி நீ பேபி தாண்டா என்று மனதில் கூறிய வாசுகி, ஆமாடா அது ரொம்ப சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல், அதான் அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்ட்டியும் அதே தான் சொல்லுவேன், ஆனால் தடவை என்கிட்ட ஆசையாக கேட்கறதுனால செஞ்சு தரேன், ஆனால் அடிக்கடி சாப்பிடக்கூடாது என்று உரிமையாக அதட்டி விட்டு அவள் கேட்டதை தயார் செய்ய போனார் வாசுகி. இவை அனைத்தையும் அபி மாடியிலிருந்தும் கீழே தனசேகரும் அவர் அன்னையும் புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் ஹாலில் அமர்ந்திருந்த சாதனா பாட்டியிடம், பாட்டி நான் கிச்சனுக்கு போகலாமா என்று அனுமதி கேட்டாள். இதெல்லாம் ஏன்டா கேட்டுட்டு இருக்க, இது உன் வீடு, தாராளமாக போகிறோம், அப்படியே எனக்கு குடிக்க தண்ணீர் எடுத்துட்டு வாடா என்று அனுப்பி வைத்தார். உள்ளே சென்ற சாதனா அங்கு வாசுகி காய் நறுக்கி கொண்டிருக்க, நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்வேன் ஆண்டி என்று கேட்டாள். இல்லைடா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அங்கிளுக்கு காஃபி போட்டு வச்சுருக்கேன், அதை மட்டும் அங்கிள்கிட்ட கொடுத்துட்றியா என்று கேட்டார் வாசுகி. சரி ஆண்டி என்றவள் ஒரு ட்ரேயை எடுத்து அதில் பாட்டிக்கு தண்ணீரும் தனசேகருக்கு காஃபியும் கொண்டு சென்றாள். சாதனை கேட்ட நூடுல்ஸ் செய்து கொண்டு வந்த வாசுகி அவளுக்கு சாப்பிட கொடுத்தார். அதை வாங்கியவள், நீங்கள் யாரும் சாப்பிடலையா என்று கேட்டாள். இல்லைடா அங்கிள் இப்போ தான் காஃபி குடித்தாங்க, பாட்டி இந்த நேரத்தில் எதுவும் சாப்பிட மாட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பையன் வந்துடுவான், அவன் கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் என்று கூறினார் வாசுகி. உங்கள் பையன் வந்த உடனே நீங்கள் எவ்வளோ வேணா சாப்பிட்டுங்க, ஆனால் இப்போ எனக்காக ஒரே ஒரு வாய் வாங்கிக்கோங்க, உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு தான் வயிறு வலிக்கும் என்று உரிமையாக கேள்வி பேசியவள் வாசுகிக்கு தன் கிண்ணத்தில் இருந்த நூடுல்ஸை ஸ்பூனில் எடுத்து ஊட்டிவிட்டாள். அதில் மனம் நெகிழ்ந்து வாசுகி மறுக்காமல் அவள் கொடுத்ததை வாங்கி கொண்டார். பாட்டி இது நூடுல்ஸுங்கிறதால உங்களுக்கு தரல, இல்லைனா உங்களுக்கும் கொடுத்துருப்பேன் என்றாள் சாதனா. ஏன் நாங்கள்லாம் இதை சாப்பிட மாட்டோமா, இது வைரம் பாஞ்ச உடம்பு, எதையும் தாங்கும் இதயம், உனக்கு இது பத்தாது அப்படிங்கிறதுனால தானே எனக்கு சராமல் சாப்பிட்ற என்று சாதனாவை வம்பிழுத்த அவரும் ஒரு வாய் வாங்கி கொண்டார். இதையெல்லாம் அபி மேலே ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தான். சாப்பிட்டு முடித்த சாதனா கிளம்புவதாக சொல்லவும் இவர்களும் தாமதமானதை உணர்ந்து சம்மதித்தனர். அவள் செல்வதற்கு கார் கொண்டு வரும்படி டிரைவரிடம் தனசேகர் சொல்ல, இல்லை அங்கிள் நான் பஸ்ஸில் போய்க்கிறேன், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை என்று மறுத்தாள் சாதனா. சும்மா இருடா, உன்னை கூட்டிகிட்டு வந்தது நான் தானே, அதே மாதிரி பத்திரமா கொண்டு போய் விடுறதும் என்னோட பொறுப்பு தானே, நானே உங்கூட வந்திருப்பேன், ஆனால் கொஞ்ச நேரத்தில் என் பையன் வந்துடுவான், அதான் தப்பாக எடுத்துக்காதடா என்று வாசிக்கு சொல்ல, அச்சோ என்ன ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நீங்கள் இருங்க, காரில் தானே நான் போகிறேன், அதுவும் உங்கள் வீட்டு டிரைவர் அண்ணா கூட தானே நான் போகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க என்று அவரை சமாதானம் செய்துவிட்டு காரில் ஏறினார். அப்பொழுது ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவளுக்கு தோன்ற அண்ணாந்து பார்த்தவள் அங்கே எதுவும் இல்லாததால், சே நமக்கு தான் அப்படி தோணியிருக்கு போல என்று நினைத்து அனைவரிடமும் சொல்லி கொண்டு கிளம்பினாள் சாதனா. அந்த கார் தெருமுனையில் இருந்து மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தான் அபி. அதை மறையவும் வேகமாக கீழே இறங்கி வந்து, வாசு ஐ எம் சோ ஹாப்பி என்று கூவிக்கொண்டே அவரை தூக்கி சுற்றினான் அபி. காரில் வந்து கொண்டிருந்த சாதனாவுக்கு மனது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தன் இன்னொரு சொந்த வீட்டுக்கு சென்றது போல் அவளுக்கு இருந்தது. கார் வீடு வந்ததும் அதிலிருந்து இறங்கியவள் வாசலில் காத்து கொண்டிருந்த மங்கையை பார்த்ததும், மங்கை என்று சொல்லியவாறே அவரை அணைத்து கொண்டாள். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்றவள் அங்கு நின்றிருந்த டிரைவரிடம், அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா, நான் ஆன்ட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீங்கள் கிளம்புங்க என்றவள் உள்ளே இருந்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். அவரும் அதை புன்னகையுடன் வாங்கி குடித்துவிட்டு சென்றார்.
பின் சாதனா தன் போனை எடுத்து வாசுகிக்கு அழைத்து தான் பத்திரமாக வீடு வந்து சேர்ந்து விட்டதாக சொல்லிவிட்டு போனை அணைத்தாள். மங்கையிடம் திரும்பி அங்கு வாசுகி வீட்டில் நடந்ததை ஒன்று விடாமல் கூறினாள். அன்றிலிருந்து சாதனா அபி வீட்டிற்கு அடிக்கடி சென்றாள். மங்கையும் ஓரிரு முறை சென்று வந்தார். வாசுகியை வாசுமா என்றும் தனசேகரனை தனப்பா என்றும் பாக்கியத்தை அபி உரிமையாக அழைப்பது போல டார்லிங் என்றும் உரிமையாக அழைத்தாள் சாதனா. சாதனாவிற்கு அந்த வீடு இன்னொரு சொந்த வீடாக மாறிப்போனது. வாசுகி சொன்னது போல சாதனாவை எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த வீட்டிற்கு வரவழைத்து விட்டார். சாதனாவின் மனதில் உள்ள குன்னூர் பயணம் பற்றிய அந்த பயத்தை போக்குவதற்காகவே அபி அங்கு சுற்றுலா செல்வதற்காக திட்டம் போட்டிருக்கிறான். அந்த சுற்றுலாவுக்கு தான் போகப் போவதில்லை என்று மனதில் உறுதியாக இருக்கிறாள் சாதனா. ஆனால் அவளை வர வைத்தே தீர வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறான் அபி. இவர்களில் யார் நினைப்பது நடக்கும்? சாதனா சுற்றுலாவுக்கு வருவாளா? சாதனாவின் மனதில் உள்ள பிரகாஷ் பற்றிய பயத்தை அபி எப்படி போக்குவான் என்பதை அடுத்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம். தேங்க்யூ.